எல்லாருக்கும் ஹாய். எதுக்கு சூட்கேஸ்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து இப்போ துபாய் டூ சென்னை கிளம்ப போறேன். இது ஒரு சடன் அன்பிளான்டு ட்ரிப் தான். என்னோட டெலிவரிய நான் வந்து துபாய்ல தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா, இப்போ சென்னைக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ மேல இருக்க சூட்கேஸ்லாம் இறக்கி அத கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நைட்டு தான் என்னோட ஃப்ளைட்டு. ஸோ மார்னிங் ரீச் ஆயிருவேன். ஆனா, அதுக்கு முன்னாடி அவசர அவசரமா பேக் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் சொல்லப்போனா நேத்து தான் டிக்கெட்டே போட்டோம். நானும் என் பையனும் தான் கிளம்ப போறோம். என் ஹஸ்பண்ட் வந்து டெலிவரி அப்ப தான் சென்னைக்கு வருவாங்க. இப்போ எனக்கு 33 வீக்ஸ் ஆகுது. 33 வீக்ஸ் அப்போ ஃப்ளைட்ல டிராவல் பண்ணலாமான்னு கேட்டா, கண்டிப்பா டிராவல் பண்ணலாம். அப் டூ 36 வீக்ஸ் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணலாம். 28 வீக்ஸ்க்கு மேல நம்ப ஃப்ளைட்ல டிராவல் பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம கண்டிப்பா டாக்டர் கிட்ட இருந்து ஒரு என்ஓசி வாங்கணும். அந்த என்ஓசில நம்மளோட டெலிவரி டேட்டு, நமக்கு வந்து எந்த காம்ப்ளிகேஷனும் இருக்கா? இல்லையா? அப்டின்றதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணி அந்த லெட்டர் தருவாங்க. இவ்ளோ நாளா நான் துபாய்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் கன்சல்டேஷன் எடுத்திருந்தேன். அங்க இருக்க கைனகாலஜிஸ்ட் வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணிட்டு, ஃபிட் டூ ஃப்ளை குடுத்தா தான் நான் வந்து டிராவல் பண்ண முடியும். இதுல நம்ம பேர் இருக்கும். பாஸ்போர்ட்ல என்ன நேமோ அது அப்படியே இதுல வந்துரும். இந்த லெட்டர் குடுக்குற டைம்ல இருந்து நமக்கு 2 டேஸ் தான் இந்த லெட்டரும் வேலிடு. அதனால இத நம்ம வந்து அந்த 2 டேஸ்க்குள்ளேயே நம்ம டிராவல் பண்ணி ஆகணும். இப்போ இந்த லெட்டர்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, நான் 33 வீக்ஸ் பிரெக்னன்ட்டா இருக்கேன். எனக்கு காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்ல. நான் வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த லெட்டர்ல போட்டிருக்கு. என்னோட டியூ டேட்டுமே இதுல மென்ஷன் பண்ணி தான் இருக்கு. அது அவங்க சைன் பண்ணி சீல் பண்ணா தான் என்ன வந்து டிராவல் பண்ணவே விடுவாங்க. இந்த லெட்டர நம்ம வந்து செக் இன் பண்ணும்போதே காட்டணும். அதனால தான் இத வந்து ஹேண்ட் லக்கேஜ்லயே என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட், என்னோட பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஹேண்ட் லக்கேஜ்லயே பேக் பண்ணி வச்சிருக்கேன். ஹேண்ட் லக்கேஜ்ல எதுவும் கேரி பண்ணல. என்னோட லேப்டாப்பும், ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ், சார்ஜர் இது மட்டும் தான் கேரி பண்றேன். இது கூடவே எனக்கு தேவையான டேப்லெட்ஸ் என்னவோ அந்த எமர்ஜென்சி டேப்லெட்டுமே எடுத்து வச்சிருக்கேன். இது இல்லாம பாஸ்போர்ட்டும், என்னோட எமிரேட்ஸ் ஐடி அதாவது இங்க இருக்கிற எமிரேட்ஸ் ஐடி இருந்தா தான் மறுபடியும் நான் துபாய்க்குள்ள என்டர் ஆக முடியும். அதனால என்னோட பாஸ்போர்ட்டும், எமிரேட்ஸ் ஐடியுமே எடுத்து வச்சாச்சு. லாஸ்ட் வீக் வரைக்கும் துபாய்ல தான் டெலிவரி பார்க்க போறோம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த வீக் தான் மாத்திருக்கோம். இப்போ சென்னைக்கு தான் போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிருக்கு. அதனால அங்க தான் போய் டெலிவரிய பார்க்க போறேன். இது ஒரு லாஸ்ட் மினிட்ல போட்ட டிக்கெட்ன்றதுனால என்னால ஷாப்பிங் கூட போக முடியலங்க. இருக்கிற தேவையான திங்ஸ் மட்டும் நான் எடுத்து பேக் பண்ணி வச்சிருக்கிறேன். இது மட்டும் இல்லாம என்னால ஹெவியா லிஃப்ட் பண்ணி என்னால தள்ளிட்டு போக முடியாது. அதனால நான் தேவையானது மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். என் பையன் ஸ்கூல்லயும் லீவ் பெர்மிஷன் குடுத்துட்டாங்க. அதனால அவனோட புக்ஸையுமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அங்க போய் ஹோம் ஒர்க்கோ இல்ல வந்து ஏதாவது படிக்க வச்சிரலாம் அப்படின்னு. 33 வீக்ஸ் பிரெக்னன்ட்டா இருக்கப்போ ஃப்ளைட் டிராவல் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்னோட டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ். எப்படியாவது சமாளிச்சுட்டு போயிரலான்னு தான் இருக்கேன். என்னோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.